Let's start. We'll pray. Loving Heavenly Father, Lord, we think of all the countless blessings you have given us, Father, on this earth. We thank you for each one of them. We thank you more, Father, that you are our God and you love us so much that we are able to call you Father. And you're talking to us, Father, continuously. You are being with us, gently guiding us. Help us, Father, not to lose precious moments, not to lose learning lessons, Father. Be with us while we dwell on your word. Talk to us and touch our hearts. Help us to live a life glorifying your name, Father, in this earth. In Jesus' name I ask. Amen. Okay, so we are in the series of history in the Bible and we are at the tail end and the churches பத்தி படிச்சிட்டு இருக்கோம். அதில் சார்டிஸ் சர்ச் வந்து நம்ம we started doing it ஒரு செஷன் பண்ணியிருக்கோம். I think we will complete it today. Okay. So quickly looking at it, Sardis, okay, so there are 7 churches, old churches in Turkey. Jesus is talking to that church. But the message he's telling, whatever is written down, is shared with all the churches of that time. அங்கே எல்லா சர்ச்சுக்கும் இந்த லெட்டர்ஸ் were carried, not only to that one particular thing. ஒரு பர்டிகுலர் சர்ச் சபைக்காக எழுதுனதுன்னு இல்லாமல் they were shared among everybody to analyze themselves. தங்க சபைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக they all used. And Jesus wanted that to happen. And it is also personal. இது எல்லாம் ஏதோ ஒரு சர்ச்சுக்காக, சர்ச் லீடருக்காக அவங்க மாற்றிக்கிட்டோம், அவங்க நடத்தைகளை திருத்தட்டும்ட்டு இல்லை. சர்ச் நம்ம எல்லாரும் தான் சர்ச் இல்லையா? ஸோ அந்த குறிக்கிறது தான் அந்த those who have a ear, let them hear. ஸோ அப்படின்னா எவ்ரி பர்சனல், அது ரொம்ப பர்சனல் ஆயிடுது இல்லை? இட் இஸ் நாட் அ குரூப், இட் இஸ் பர்சனல். ஸோ இட் இஸ் பர்சனல், இட் இஸ் கம்யூனல், இட் இஸ் அ குரூப்க்கு அட்ரஸ் பண்ணது. ஒரு பர்டிகுலர் ரீஜன் சர்ச்சுக்கு மட்டும் இல்லாமல் எந்த எந்த ரீஜனில் இருக்கிற சர்ச்சுக்கும் அப்ளிகபிள். பிகாஸ் சர்ச்சே உலகம் ஃபுல்லாக. ஸோ அதனால் இது ஒரு பட்டி அந்த டர்க்கிக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம்னு கிடையாது, நமக்கும் அந்த ப்ராப்ளம். அதே மாதிரி டைமும் அதில் அடங்கலை. இட் இஸ் மென்ட் ஃபார் சர்ச் ஆஃப் டில் ஹீ கம்ஸ் இல்லை? அது வரைக்கும் உள்ள எல்லா மக்களுக்கும், எல்லா சர்ச் சபைகளுக்கும், எல்லா இண்டிவிஜுவல் பிலீவருக்கும் அட்ரஸ் பண்ணப்பட்ட விஷயம். அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அண்ட் தட்ஸ் வை வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் இட். அதில் இந்த சார்டிஸ் சர்ச் வந்து 5th சர்ச் இல்லை, 5th சர்ச். ஸோ சார்டிஸ் வந்து சார்டியஸ்ன்னு ஒரு கல் ஒன்று இருக்குது, ஒரு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன், அண்ட் இட் இஸ் ரெட் இன் கலர். ஸோ வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் அதனால தான் கடவுள் இந்த பர்டிகுலர் சர்ச் பேரை சர்ச்சுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் சைன் மாதிரி அது இட் இஸ் தேர். ஓகே. ஒரு ரொம்ப ரிச் சிட்டி, ரொம்ப கோல்டு இருந்த சிட்டி, கோல்டு காயின்லாம் ஃபஸ்ட்டே பண்ண சிட்டின்னு பார்த்தோம் நம்ம. ஜீசஸ் தன்னை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹிம்செல்ஃப் ஹூ இஸ் having the 7 spirits. Under the explain other, he's highlighting that feature. அந்த கேரக்டர் பண்ணுறாரு. பைபிளில் இன்னொரு இடத்துல தான் அந்த 7 ஸ்பிரிட்ஸ் இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அது இல்லாமல் ரெவலேஷன்லேயே நிறைய இடத்துல 7 ஸ்பிரிட் இருக்கிற ஜீசஸ் ஆர் இருக்கு, அந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய இடத்துல இருக்குது. பட் ஐசாயா 11:2 தான் அந்த 7-fold ஸ்பிரிட், the one spirit which is having 7 different characters மாதிரி. Okay, அது இருக்கு. So that is the spirit of the Lord, spirit of wisdom, spirit of understanding, spirit of counsel, spirit of might, spirit of knowledge, spirit of the fear of the Lord. So இது எல்லாமே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். Okay, but why is he talking about his holding of the spirit? தான் spirit filled, ஒரு 7-fold spirit உள்ள ஒரு தேவன் அப்படின்றது டைட்டில் சொல்லி இந்த சார்டிஸ்
சார்டிஸ் சர்ச்சுக்கு பேசுறதுக்கு ரீசன், அது ஒரு டெட் சர்ச். அது ஒரு ஸ்பிரிட் இல்லாத சர்ச்சுக்கிட்ட அவரு நான் ஐ எம் காட் வித் 7 ஃபோல்ட் ஸ்பிரிட்ன்னு சொல்ற மீனிங். ஸோ அது அடங்கியிருக்கு. ஒரு நல்ல பாயிண்ட்டும் இல்ல அந்த சர்ச்சில். நல்ல காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னு ஒன்றுமே இல்லை. மற்ற சர்ச்சஸ்லாம் இருந்தது. இதுக்கு ப்ரீவியஸ் மென்ஷன் பண்ணதில் இதில் இல்லை. ஆனால் ஒரு சிறு கூட்டத்தார் உயிரோடு இருக்கிறாங்க. இன்னும் இதுக்கெல்லாம் அடிமை ஆகாமல் அவங்க கார்மெண்ட்ஸை இன்னும் பியூராக வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் இருக்குது. ஓகே, இந்த அகெயின் இது இந்த டாபிக் ஒரு பெரிய டாபிக். பட் நான் அதுக்குள்ளே ரொம்ப போகல. காட் வில்லிங் வேறு இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த க்ளோதிங், அந்த உடை உடுத்துகிற மாதிரி அந்த மீனிங்கில் வர்றது, இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கார்டன் ஆஃப் ஈடன். அப்போ இருந்தே அந்த இது வரும். டில் ரெவலேஷன் தே ஆர் க்ளோத்ட் இன் ஒயிட்னு முடியும். ஸோ ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறோன்றது விளங்குறது ஈடனில் ஆஃப்டர் சின்னிங். ஸோ அந்த ஒரு க்ரோத் வரும். அதே மாதிரி தெர் ஆர் மெனி வேர்சஸ் சால்வேஷனை ஒரு ரோபு மாதிரி, ஒரு அங்கியை போடுற மாதிரி, போர்வையை போத்துற மாதிரி மீனிங் உள்ளது நிறையா இருக்குது. ஸோ அது அது இட்ஸ் செப்பரேட் டாபிக். இட் வில் டேக் சம் டைம். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் வை ஹீ சேஸ் தட். பின்னால் ஹெவனில் எண்டில் இருக்கிற ரெவலேஷன் 5, ரெவலேஷன் 7, 14 எல்லாத்துலேயுமே அந்த வெள்ளங்கி போட்டிருக்கிறது வரும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் மென்ஷனிங் ஹியர் இல்லையா? சார்டிஸில் அழுக்கடையாமல் இருக்கிறவங்க இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இஸ் டெல்லிங். ஓகே, கன்சர்ன் என்ன இந்த சர்ச்சுக்கு? அவங்க பண்ணுற காரியங்கள் எதுவுமே கடவுள் முன்னாடி நல்லா இல்லை. பார்த்தா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மல் பீப்புள் வில் திங்க் இட்ஸ் அ குட் குரூப் ஆஃப் பீப்புள். நல்ல ஒரு சர்ச்சுன்னு நினச்சிருப்பாங்க. பட் இட் இஸ் ஒன்லி அன் அப்பியரன்ஸ், உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறார். ஓகே, அந்த ஃபிக் ட்ரீ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இலையெல்லாம் வச்சு நல்ல ஃப்ளரிஷிங் ட்ரீ மாதிரி, நல்ல ஒரு ஃபர்டைல் ட்ரீ மாதிரி இருக்குது. பட் நோ ஃப்ரூட் இல்லை. அந்த அந்த பாயிண்ட். ஸோ டெத் ஏஜ் பைபிளில் ஃபுல்லாக சின்னால் வர்றது தான் டெத்துன்ற பாயிண்ட் ஹைலைட் ஆகிட்டே வரும். ஸோ டெட் சர்ச்னா ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் டூயிங் எனி திங் குட், தே ஆர் சின்னிங். ஓகே, ஸோ கீப் தட் இன் மைண்ட். வி ஆல்சோ லுக்ட் அட் எதனால ஒரு சர்ச் சாக முடியும்னு பார்த்தோம். நான் குயிக்காக போகிறேன், இது போன தடவை பண்ணது தான். ஸோ ஜெனுவின் கிறிஸ்டியன்ஸாக இல்லை, அதாவது சேவ்டு கிறிஸ்டியன்ஸே கிடையாது. கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்தனால சர்ச்சுக்கு போகிற ஒரு கூட்டமாக இருந்தாங்கன்னா அது கிறிஸ்டின் கூட்டமே இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ட்ரெடிஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு டாக்டர்னா என்னன்னே தெரியாமல் கடவுள் என்ன என்ன கரெக்டாக கற்பிச்சிருக்காரு, வாட் ஹஸ் ஹி டாட், பைபிளில் அதுக்கு ஸ்ட்ரிக்ட் மீனிங் என்ன, வளவளா கொலக்கலானே இல்லை பைபிள். ஓகே, ஸோ அதுக்கு ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்குது. அந்த விஷயங்களை கிளியராக விளங்காமல் நம்ம வளவலான்னு படித்தோன்னா தென் இட்ஸ் அ ப்ராப்ளம். கிரைஸ்ட் சென்டர்டாக இல்லாமல் நம்மளே செல்ஃப் சென்டர்டாக நம்ம கடவுள்கிட்ட போகிறது, கடவுளை ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அது மற்ற ரிலிஜன் மாதிரி. இது அப்படி இல்லை. இது நான் பொருட்டே கிடையாது, நீர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பக்கம் வரணும். அது க்ரோத், ரைட்? ஸோ அது கிரைஸ்ட் சென்டர்டாக இருந்தோன்னா இட் வில் பி லைக் தட். ஸோ மெட்டீரியல் திங்ஸ், வேர்ல்ட்லி திங்ஸில் ஃபோக்கஸ் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். ஜீசஸையே பார்த்துட்டு இருக்கணும். ஹெவனை நோக்கி கண் இருக்கணும். ஏர்த்தை நோக்கி கண்ணு கீழேயே இறங்கக்கூடாது, மேலேயே இருக்கணும். அப்போ எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, கஷ்டங்கள்லாம் தெரியாது. எனிவே, அண்ட் நாட் டாலரண்ட், ரொம்ப இன்க்ளூசிவாக, ரொம்ப அவருக்குன்னு நம்ம ஸ்ட்ராங்காக நிற்காம யார் சொன்னாலும் ஓகே அந்த மாதிரி ரொம்ப நம்ம பிரின்சிபிளோட வாழ்கிற மக்களை கொஞ்சம் ரசிப்போம்ல. லைக் ஹானருக்காக, பிரின்சிபிளுக்காக இவங்க அப்படி குறிக்கோளோடு இருக்காங்க அப்படிலாம் நினச்சி பார்க்குறோம். அண்ட் வி அப்ரிஷியேட் தட். இப்போ கடவுளுக்காகன்னு இருக்கணும்னா அது இன்னும் எவ்வளோ
எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஜீலஸாக இருக்கணும்ல, ஜெலஸாக இருக்கணும் நம்ம. அப்படி இருக்கிறது இல்லவே இல்லை நம்ம நம்ம டைமில் உள்ள சர்ச் பீப்புள். ஆர் அட்லீஸ்ட் நான் பார்க்குற மக்கள் நிறைய பேர் அப்படி இல்லைல்ல. தட்ஸ் அ ப்ராப்ளம். தென் இட் பிகம்ஸ் அ டெட் சர்ச். லீகலிஸ்டாக இருந்துக்கிட்டு செல்ஃப் ரைச்சியஸாக இருந்துக்கிட்டு அவங்க அது பண்ணலல்ல அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்டலாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ பி கேர்ஃபுல் வித் டாலரண்ட் அண்ட் லீகலிஸ்ட். அந்த ரெண்டுத்துக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லவ்விங் இஸ் அ பிக் பாயிண்ட். ஸோ யா, வி நீட் டு பி கேர்ஃபுல் அபவுட் இட். அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கான்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வி ஹேவ் டு பிஹேவ் இன் த சர்ச். ஸோ டெட் சர்ச்சுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தீஸ் ஆர் ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் அஸ் டு திங்க். ஓகே. அண்ட் தென் ஜீசஸ் இன் இஸ் the fifth point of the letterல ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? சில காஷன் பாயிண்ட்ஸ், வார்னிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அது என்னது? வாசிச்சிடலாமா? ரெவலேஷன் சாப்டர் 3 verse 2 and 3 வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? இங்கிலீஷோ தமிழோ, நோ ப்ராப்ளம். So Revelation 3 verse 2, be watchful and strengthen the things which remain that are ready to die, for I have not found thy works perfect before God. Third verse, remember therefore how thou received and heard, அதனால hold fast and repent. If therefore thou shalt not watch, I will come on thee as a thief, and thou shalt not know what hour I will come upon thee. So இந்த வார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு நோட் வந்து மேக் அ நோட், வாட்ச் அவுட். நீ கவனமாக இல்லைன்னா நான் திடீர்னு வருவேன், இல்லை ஐல் கம் லைக் அ தீஃப். யூ டு நாட் நோ வாட் ஆர் ஐல் கம். நான் எப்போ வருவேன்னு உங்களுக்கு தெரியாது. வார்னிங் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி வர்றார் அவர். ஸோ அதுதான் இந்த இந்த டெட் சர்ச்சுக்கே வார்னிங். ஸோ செல்ஃபிஷ் கிறிஸ்டியன்ஸ் இருந்து, செல்ஃப் சென்டர்ட் கிறிஸ்டியன்ஸ் இருந்து, அன்சேவ்டு கிறிஸ்டியன்ஸ் ஒரு சர்ச்சுன்னு போய் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி இருக்கிற ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னா வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல். நமக்கு தான் இந்த வார்னிங், வாட்ச் அவுட், ஐம் கம்மிங் சடன்லி. அப்போ திருந்துங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ நீங்கள் கேட்டிருக்க. இப்போ இவங்களுக்கு வந்து எதுவுமே புதுசு இல்லை, நியூஸ் புதுசு இல்லை. ஜீசஸ் புது இன்ஃபர்மேஷன் கிடையாது, தெரியும் சின்ன பிள்ளையிலேருந்து காதில் கேட்டுகிட்டே இருக்கிறது. ஸோ அதனால் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கங்க. எது அதை சாக விட்றாதீங்க, உண்மையை சாக விட்றாதீங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். யங்கர் ஜென்ரேஷனோட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கேட்டு 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 போர் அடிச்சு போச்சு. பிளட்டு, ரிடெம்ஷன், சால்வேஷன், கிராஸு, ரிசரக்ஷன், இதையே சொல்லி சொல்லி அவங்களுக்கு அது ஒரு ஜஸ்ட் வேர்ட் ஆயிடுச்சு. அப்போ அது அவங்க அது ஆழமாக கேட்குறது கூட இல்லை. அப்போ அவங்க காதில் அந்த வார்த்தைகள்லாம் டெட்டு தான். அந்த மாதிரி தான் இருக்காதீங்க, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அந்த ட்ரூத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க அப்படின்னு வார்ன் பண்ணுறாரு ஜீசஸ். பாடங்கள் படிக்கிறத ஞாபகம் வைங்க. வென் யுவர் சேவ்டு என்ன நடந்ததோ அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் காஸ்பல் கேட்கும்போது எப்படி இருந்தீங்க? ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். இப்போ லைக் த தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன்ஸுக்கு இட் ஹஸ் பிகம் அ ரொட்டீன், இட் ஹஸ் பிகம் அ ஹேபிட், இட் ஹஸ் பிகம் அ ரிலீஜியன். எப்படி மற்றவங்க ஒரு வேறு மதத்துக்காரங்க இருக்காங்களோ அந்த மாதிரி நானும் இந்த மதம், அவ்வளோ வெறும் மதம்ன்ற பேர் ஆயிடுச்சு. தே ஆர் நாட் அ சைல்ட் ஆஃப் காட், தே ஆர் நாட் இல்லை, அந்த அந்த இது வரல அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணுங்கள், அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் அப்படின்னு காட் வார்ன் பண்ணுறாரு. அண்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட் டு த ட்ரூத், and repent. So in the points, God is telling to the dead church. இது எல்லா சர்ச்சுக்கும் பொருந்தும், இண்டிவிஜுவல் மெம்பர்ஸுக்கும் பொருந்தும். Now இந்த I'll come suddenlyன்னு இருக்குல்ல, ஸோ I just felt like sharing this point about there are actually the second comingன்றதுல ரெண்டு டைப், ரெண்டு விதமாக செகண்ட் கம்மிங்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டச் ஆன் த சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ளே ரொம்ப போல், ஜஸ்ட்டு அதை பற்றி ஒரு வார்த்தை பேசிடுறேன். ஸோ ராப்சர்னு ஒன்று தெரியும்,
சர்ச் எடுத்து கொள்ளப்படுற ஒரு 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 அந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று தெரியும் நமக்கு. இன்னொன்று அவர் வர்றது மாதிரி ஒரு ஈவெண்ட். இந்த 2 படம் வி ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இதில் இது செகண்ட் கம்மிங், யூ கெட் மீ ரைட்? அப்போ இது ரெண்டு ஈவெண்ட் இல்லையா? 2 வெவ்வேறு டைமில் நடக்கிற காரியம். ஸோ அது ஐ ஜஸ்ட் தாட் ஐல் டச் த சப்ஜெக்ட். ஸோ மெயினாக அது அந்த ராப்சர்ன்ற வேர்டு எங்கேருந்து வருதுன்னா 1 Thessalonians 4:17 எடுக்கிறீங்களா யாராவது? 1 Thessalonians 4:17. Then together with them, we who are still alive and remain on the earth will be caught up in the clouds to meet the Lord in the air. Then we will be with the Lord forever. ரைட். அதில் ஒரு காட் அப்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இங்கிலீஷில் இருக்குது. ஷால் பி காட் அப்னு இருக்குல்ல, 17th verse. தமிழில் என்ன இருக்கு? யாராவது தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்களேன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 Thessalonians 4:17. 1 Thessalonians. Thessalonians. Yeah. அக்கா தெசலோனிக்கேர் தானே வரும் தமிழ்ல? அதான் கரெக்ட்மா, கரெக்ட்டா. கரெக்ட். ஒரே நிமிஷம். நோ ப்ராப்ளம். 4:7 அக்கா. 4:17. 4:17 ஒரே நிமிஷம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஓகே, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு ஒன்று வருது இல்லையா? அதுதான் அந்த வேர்டு தான் அந்த ஹர்பாசோன்ற வேர்டு. கிரீக்கில், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வர, அந்த லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணி வரும்போது ராப்சர்னு வந்தது. அந்த வார்த்தை வந்து நான் வேறு இடத்துல பைபிள்லேயும் இருக்குது. பட் எங்கே இருக்குது ராப்சர்ஸ்? நிறைய பேர் சொல்லுவாங்க ராப்சர்னு அந்த வார்த்தை பைபிள்லே இல்லையே, ஏன் ராப்சர் சொல்கிறீங்க, வை டு பீப்புள் டாக் அபவுட் ராப்சர் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரக்கூடும். பட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். ஓகே, மெயினாக ஏன் இந்த ரெண்டு ஈவெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஜஸ்ட் குயிக்காக சொல்லணும்னா, ராப்சர் வந்து சீக்ரெட்டாக நடக்க போகுதுன்னு எழுதியிருக்கு. கரெக்டா? இன்னொரு வசனமும் இருக்குது. இந்த வசனமும் எடுங்களேன். 1 Corinthians 15. 1 Corinthians 15. 1 Corinthians 15 verses 50 to 54. ஒன்னு கொரிந்தியர் 15 என்ன வசனம்க்கா? 50. 50 to 54. 50லேருந்து 54 வரைக்கும். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுத்திகரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓகே, ஸோ இதுல எழுதின மாதிரி ஒரு இமை பொழுதுல things will change. Like corruptible will become incorruptible, mortal will become immortal.
இல்லை தமிழில் பார்த்தீங்கல்ல, அழிவுக்குரியது அழிவில்லா இன் தமிழ் வேற வேர்ட்ஸ் வரல. ஓகே, ஸோ அந்த ஒரு மாற்றம் நடக்குது இல்லை, ஒரு ஹியூமன் பீயிங் உடம்பு இஸ் சேஞ்சிங் சடன்லி ஒரு இமை பொழுதுல. ஸோ அந்த அந்த பாயிண்ட், அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் யூனிக் ஃபார் அது ரேப்சருக்குன்னு உரியது. ஓகே, ஸோ ரேப்சரில் தான் அப்படி திடீர்னு நடக்கும். ஏன் அடுத்த செகண்ட் கம்மிங் இருக்குல்ல, அந்த ஜீசஸ் ஹார்ஸில் வர்றது, அந்த பாயிண்ட் எல்லாம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறையா மற்ற காரியங்கள் நடக்கும். ஒரு வரிசையாக இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும் அப்படின்னு வரிசையாக ஒரு பட்டியலே இருக்குது. ஒரு லாங் லிஸ்டே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. மேத்யூவில் ஜீசஸே சொல்வார், ரெவலேஷனில் வரும். ஸோ ஆர்டர் நிறைய, அந்த சன் மாறுறது, மூன் மாறுறது, தண்ணி இல்லாமல் போகிறது, எக்கானமி மாறுறது, அப்படின்னு நிறைய நடக்குதுல்ல, ஆன்டி கிரைஸ்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்போ ரேப்சரில் வந்து ஒரு இமை பொழுதில் டகார்னு நடந்து முடிஞ்சிருது. ஆனால் அடுத்த வருகையில் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க வேற. இந்த ரேப்சர் வந்து ஒரு மாதிரி சீக்ரெட்டாக நடந்துடும். ஒரு யார் பிலீவரோ அவங்க they'll just change. they become மார்ட்டல்லேருந்து இம்மார்ட்டலாக அவங்க போயிடுறாங்க. ஆனால் ஜீசஸ் வர்ற அடுத்த வருகை வந்து, அடுத்த ஈவெண்ட் வந்து உலகத்தில் இருக்க எல்லார் பார்வைக்கும் தெரிகிற மாதிரி நடக்கும். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. மேத்யூ 24 ஜீசஸ் சொல்கிறது. மேத்யூ 24 verse 29 and 30. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்து மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அந்த வித்தியாசம் தெரியுதா? இப்போ இதுக்கு முன்னாடி 1 Corinthians 15 வாசிச்சது டபக்குன்னு ஒரு இமை பொழுதுல டமால்னு மாறிடுது. ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி அது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. இது வரிசையாக ஜீசஸ் சொல்கிற மாதிரி வெவ்வேறு காரியங்கள் நடந்து உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்குற மாதிரி, எவ்ரிபடி சீஸ், அந்த மாதிரி வராரு. இதே வேர்ட்ஸ் ரெவலேஷனில் ரிப்பீட் ஆகும். ஜீசஸ் சொன்ன இதே வார்த்தை 24 டிசைபிள்ஸ்டே அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என் டைம்ஸ்னால் எப்படி இருக்கும்னு அவங்க கேட்பாங்க, அப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த சிமிலர் வார்த்தைகள் ரெவலேஷனில் இருக்கு பாருங்க. ரெவலேஷன் 1st chapter verse 7. வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். இல்லை, இதில் நவ் நான் பிலீவர்ஸும் பார்க்குறாங்க, அதனால தான் அழுகுறாங்க, அவங்களாம் அழுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிலீவர்ஸ், அவங்க சந்தோஷமாக போயிடுறாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ராப்சர் வந்து ஒரு சடன் வார்னிங்கே இல்லை. இப்போ இது இப்போ சொன்ன மாதிரி மூன் இப்படி ஆகும், சன் இப்படி ஆகும், அதெல்லாம் வருது. அப்போ அதெல்லாம் நடக்க நம்ம சொல்கிறோம், ஓகே அவருடைய வருகை பக்கத்தில் வருது, அதெல்லாம் சொல்கிறோம்ல. அப்படி ஒன்றுமே இருக்காது ஃபார் ராப்சர். அதுக்கு முன்னாடி இது நடந்த பிறகு தான் ராப்சர் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. இப்போ அந்தி கிறிஸ்து வெளியில் யாருன்னு தெரியாமல் ஜீசஸ் வர போகிறதில்ல. காஸ்பல் எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் வரைக்கும், காஸ்பல் ஃபுல்லாக எல்லார் காதுலையும் விழுற வரைக்கும் ஜீசஸ் வர போகிறதில்ல. இன்னும் தெர் இஸ் ஒரு டைம் லிமிட், ஒரு 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 ரீசனோடு இருக்குல்ல. அது இது நடக்கலைன்னா அது நடக்காது அப்படின்னு ஒன்று ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஒரு இது நடந்து முடிஞ்சு இது அப்படின்னு வருது. ஆனால் ராப்சருக்கு அப்படி கிடையாது. ராப்சருக்கு முன்னால் இது நடந்த பிறகு தான் ராப்சர்னு ஒன்றுமே இல்லை. எனி டைம் இன்னும் 2 minutes நடக்கலாம், 2 yearsல நடக்கலாம், 200 yearsல நடக்கலாம். ஸோ எப்போனாலும் நடக்கலாம். ஸோ அதுக்கும் கொஞ்சம் வசனங்கள் பார்த்துடலாம். ராப்சர் சடனாக நடக்கும்ன்ற மாதிரி வசனங்கள். ஓகே, ஸோ டைட்டஸ் 2:13
இங்கிலீஷோ தமிழோ வாசிச்சிருங்க. ஜஸ்ட் இது மனசில் தெரியறதுக்கு தான். இது நம்ம டாபிக் கிடையாது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியறதுக்காக தான். While we look forward with hope to that wonderful day when the glory of our great God and Savior Jesus Christ will be revealed. திடீர்னு நடக்கும். 1 Thessalonians 4:13. 1 Thessalonians 4 தெசலோனிக்கேயர் அதுல 16 மட்டும் வாசிங்க. For the Lord himself will come down from heaven with a commanding shout, with the voice of the archangel, and with the trumpet call of God. First, the believers who had died will rise from their graves. And 17, please. Then together with them, we who are still alive and remain on the earth will be caught up in the clouds to meet the Lord in the air. Then we will be with the Lord forever. Okay, very similar to the other Corinthian. Paul தானே அதே மாதிரி எழுதியிருக்கேன். Same words. So there is ஒரு ட்ரம்பட் சத்தம் கேட்குது, ஆர்கேஞ்சல் குரல் கேட்குது, மரிச்சவங்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க, உயிரோட ஏர்த்தில் இருக்கிறவங்களும் அதுக்கப்புறம் எல்லாரும் காட் அப் ஆன் and they are all going, right? So there is no event. அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஈவெண்ட்டும் இல்லை. ஓகே, அதே இது இப்போ அடுத்த ஈவெண்ட் when ஜீசஸோட செகண்ட் கம்மிங். ஸோ இது ராப்சர், அது செகண்ட் கம்மிங்னு சொல்கிறேன். செகண்ட் கம்மிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதே Matthew 24 ஹீல் எக்ஸ்பிளைன் நம்ம வாசித்தோம். ஸோ சம்திங் வெரி சிமிலர். இது நடக்கும் அது நடக்கும்னு வரிசையாக சொல்லுவார். இது வேணாலும் வாசிக்கிறீங்களா? 2 Thessalonians 2:4. Three and 4 actually. 3 and 4. 2 Thessalonians chapter 2 verse 3 and 4. Don't be fooled by what they say, for that day will not come until there is a great rebellion against God, and a man of lawlessness is revealed, the one who brings destruction. He will exalt himself and defy everything that people call God and every object of worship. He will even sit in the temple of God, claiming that he himself is God. இதுதான் ஆன்டி கிரைஸ்ட் இல்லையா? அதில் அந்த தேர்ட் வேர்ஸில் கிளியராக இருக்குல்ல, தட் டே வில் நாட் கம் டில் திஸ் இஸ் ரிவீல்டு. கரெக்ட் தானா? டில் ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ரிவீல்டு, ரைட்? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்போ ஜீசஸ் நாளைக்கு வருவாரா? டில் ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ரிவீல்டு ஜீசஸ் வில் நாட் கம். தட் ஸ்டெப்பு நடக்காது. இது ஸ்டெப்பாக நடக்கிற ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியணும்னா, ராப்சர் நடந்து ஒரு ட்ரிபுலேஷன் ஒன்று இருக்குது. ட்ரிபுலேஷன் தான் அந்த பயங்கரமான கொடூரமான காரியங்கள்லாம் நடக்கிற காரியம். அது ஒரு 7 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வராரு. ஓகே, ஸோ லாட் ஆஃப் வேர்சஸ். ஐ எம் நாட் ஃபோக்கஸ்டிங் ஆன் தேட் நவ். இப்போ இல்லை, இந்த கிளாஸில் இந்த செஷனில் நம்ம அதை பண்ணல. இன்னும் கடகடன் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். வசனங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது, வசன ஆதாரம் இருக்குது. ஓகே, ராப்சர் வந்து ட்ரிபுலேஷனுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிடும். ஓகே, இந்த ட்ரிபுலேஷனுக்குள்ள சர்ச்சு போகாது. ஓகே, நான் பிலீவர் டெட் சர்ச் போகுமா இருக்கும். பிலீவர்ஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. செகண்ட் கம்மிங் வந்து ட்ரிபுலேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு டிசிப்ளினிங் மாதிரி இஸ்ரேலுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, நான் தான் தேவன் அப்படின்னு அவர் கடல் சொல்லி கொடுப்பார். பிளேக்ஸ் நடந்தது ஈஜிப்டில், அவர் அதுக்கு தான் அதை காட்டினார். அவருடைய மகிமையை காட்டி, ஐயோ இவர் நிஜமாவே காட் தான் அப்படின்னு சொல்ல வைக்கிறார். அப்படி இப்போ கிரேஸில் சொல்கிறோம் நம்ம. அது வந்து அவருடைய கோபத்தில் தெரிய வரும். ஓகே, அந்த ட்ரிபுலேஷன் டைமில். ஸோ செகண்ட் கம்மிங் ட்ரிபுலேஷனுக்கு அப்புறம் நடக்கும். இந்த ராப்சர் வந்து செயின்ஸை
கூட்டிட்டு போறதுக்கு நடக்கிற ஒரு ஈவெண்ட். எல்லா பிலீவர்ஸையும் மரிச்சவங்க முதல்ல, உயிரோட இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து கடவுள்கிட்ட ஃபார் எவர் போய் இருக்க போறோம் இல்லையா? அதுதான் நம்ம 2 இடத்துலையும் வாசிச்சோம். பால் எழுதுனது, கொரிந்தியன்ஸ் லையும் தெசலோனியன்ஸ்லையும் எழுதுனது. ஸோ அதில் அப்படி போகிறோம். செகண்ட் கம்மிங்கில் பார்த்தீங்கன்னா செயின்ட்டோட திரும்ப வருவாங்க. இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பட்டாளமாக ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு thousands and thousands and thousands of saints. அப்போ அந்த செயின்ஸோட சேர்ந்து தான் பேட்டிலுக்கு வராரு, ஏர்த்துக்கு திரும்பி வராரு. நம்மளும் சேர்ந்து ஜீசஸோட வருவோம். ஓகே, அது ரைட். ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இன்னொன்று வந்து ஆமாம், ஹீல்ஸ் டேக்கிங் த செயின்ஸ் டு ஹெவன், வில் கம் பேக். ராப்சரில் வந்து ஜீசஸ் டஸ் நாட் கம் டு தி earth. We are taken to the clouds. The church is taken to the cloud where we will meet Jesus. Where அடுத்ததுல Jesus is coming to the earth. ஜெருசலம கேபிட்டலா வச்சு கிங்கா ரூல் பண்ணுவார். மவுண்ட் ஜயான்ல கால் படும், ரைட்? ஜோபு சொன்னார் அப்பவே அந்த மாதிரி, அது கால் படும். ஓகே, அது அடுத்த வேற விதமா இருக்குல்ல. தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். ராப்சரில் நம்ம பார்த்த மாதிரி ஜீசஸ் எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க, அவங்க கிளவுட்ஸில் இருப்பாங்க. அண்ட் வி ஒன்லி கோ தேர். நான் பிலீவர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே இது அடுத்ததில் பார்த்தோம், செகண்ட் கம்மிங்கில் எல்லார் கண்ணுக்கும் தெரியும், அழுவாங்க, தேல் மோன், ரைட்? ஆமாம். ஸோ தே வில் சி. ஸோ டைட்டஸ் டெல்ஸ் இந்த ராப்சர் தான் நமக்கு ஹோப். ஆமாம், நம்ம சேஃபாக இருக்கிறோம், ப்ரொடெக்டடாக இருக்கும், எந்த ஒரு கெட்ட தீமைகளையும் பார்க்க மாட்டோம். தீமைனா நாட் ஈவில், கடவுளுடைய கோபத்தை நம்ம பார்க்க மாட்டோம். வி டோன்ட் see wrath of God. கடவுளுடைய கோபத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம். சர்ச் வில் நாட் அனுபவிக்காது. வேறஸ் அடுத்த வாட்டி அவர் திரும்ப வரும்போது ரத்தம் தோய்ந்த ட்ரெஸ்ஸு அது மாதிரி எழுதியிருக்கோம்ல, லயன் ஆஃப் ஜூடா. ஸோ அது வேற வேற ரூபத்தில் ஜீசஸ் வருவார். அந்த ஜட்ஜ்மெண்டலாக வருவார். அந்த ஜட்ஜிங் ஜீசஸை நம்ம அவர் கூட இருப்போம். நல்ல வேளை அந்த டைமில் வி வில் நாட் பி அந்த கோபத்தை வாங்குற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், ரைட்? ஏன்? அதுதான் the whole point of salvation. அந்த கோபம் எல்லாருக்கும் உரியது. உலகத்தில் இருக்க எல்லா ஆடம்ல இருந்து எவ்ரிபடி அவங்களுக்கு உரியது. அப்படின்னா ஷுவர்னாக்கா அதுதான் கடவுளுடைய கோபம் தான் ஷுவர். அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒளிஞ்சு மறைஞ்சு ஜீசஸ்ட எப்படி போகிறது, சிலுவையில் அவர் காட்டின அந்த அன்புனால கொடுத்த சால்வேஷன், அதில் தான் நம்ம பொழைக்கிறோம். ஸோ தட் இஸ் த காஸ்பிள் மெசேஜ். தப்பிச்சுக்கோங்க, கடவுளுடைய கோபத்துலேருந்து தப்பிச்சுக்கோங்க, வந்துருங்க, ஜீசஸ் ஆல்ரெடி வழி பண்ணி வச்சுருக்காரு, ஐ எம் த ஒன்லி வே சொல்லியிருக்காரு, தப்பிச்சிருங்க சொல்கிறது தான் காஸ்பிள் மெசேஜ், ரைட்? ஓகே. ஸோ சர்ச் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் சேஃப்லி. பிலீவர்ஸ் ஆர் சேஃப் ஃப்ரம் காட்ஸ் ஆங்கர். மற்றவங்களுக்கு கடவுளுடைய கோபமான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த 2 டிஃப்ரெண்ட் இவெண்ட் இருக்குது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சார்டிஸ்க்கு சொல்கிற கமெண்ட் என்ன? நான் திடீர்னு வருவேன். ஸோ ஹீஸ் டாக்கிங் அபவுட் த ராப்சர், ரைட்? தீஃப் மாதிரி வருவேன். அப்போ அதுக்கு முன்னாடி ஆன்டி கிரைஸ்ட் வந்த பிறகு தான் வருவேன் அப்படின்னு இல்லை. தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐ வாண்டட் டு டூ திஸ் டாபிக். கடவுள் சித்தம் இருந்தால் இந்த டாபிக் தனியாக பண்ணலாம் ஒரு நாள். ஓகே. ஸோ வி நோ அபவுட் த கமெண்டேஷன், கன்சர்ன் அண்ட் காஷன். ஸ்பிரிட் ஃபில்டு ஜீசஸ், ஸ்பிரிட் இல்லாத சர்ச்சுக்கு சொல்கிற கமெண்ட்ஸ் பார்க்குறோம். கமெண்டேஷன் ஒன்றுமே இல்லை. கன்சர்ன், அவங்க அலைவ் மாதிரி இருக்காங்க, பட் தே ஆர் டெட்னே சொல்லிட்டாரு. சொத்தை கெட்டு போயிட்டுருக்கீங்க, மாறிடுங்கன்னு சொல்லலை. மற்ற சர்ச்சில் அன்பு குறைஞ்சி போச்சுன்னு சொன்னார், கள்ள ப்ராஃபிட்டஸை நீங்கள் உள்ளேயே வச்சுருக்கீங்களேன்னு சொன்னார், அப்படிலாம் சொன்னார். இது நீங்கள் பார்க்க சூப்பராக இருக்கிறீங்க, பட் யூ ஆர் ஆக்சுவலி டெட்னே கிளியராக சொல்லிட்டார், ரைட்? ஓகே. அவங்களுக்கு சொல்லுனது ரிப்பென்ட் பண்ணுங்க, படித்த பாடங்களுக்கு டைம் இருக்குது இதுக்கு இல்லை, திடீர்னு நடக்கும், திடீர்னு நான் வந்துடுவேன், அதனால் ரிப்பென்ட் பண்ணுங்க, படித்த பாடங்களை திரும்ப ஞாபகப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹோல்ட் ஃபாஸ்ட்டு சொல்லிடுறார். ஓகே. நான் இந்த ஸ்பிரிட் ஃபில்டு சர்ச் அப்படின்றது நம்ம இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட் கிடையாது. பாடம் மாதிரி நம்ம மண்டையில்
ஞாபகம் வைக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ அ கப்புள் ஆஃப் வெர்சஸ் வேர் இட் டாக்ஸ் அபவுட் அ ஸ்பிரிட்-ஃபில்ட் சர்ச். பால் எழுதுறது 1 Corinthians 2:14. 1 Corinthians 2:14. But ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதினால் அவைகளை அறியவும் மாட்டான். ஸோ சாதாரண மனுஷனுக்கு இது விளங்கவே விளங்காது. ஸ்பிரிட் ஃபில்டா இருக்கணும் அப்படிலாம் சொன்னா they will not understand. Who will understand? யாருக்கு அந்த புத்தி இருக்கும், அந்த டிசர்னிங் பவர் இருக்கும்? only when that person is saved. இல்லையா? அவங்க கடவுளால் தொடுப்பட்டு கிறிஸ்தவங்களா மாறினாங்கன்னா, பிலீவரா மாறி இருந்தால் மட்டும்தான் ஸ்பிரிட் will be filled in their heart and they will understand. அது விளங்க பண்ணுறதும் கடவுள் தான், இல்லை ஹோலி ஸ்பிரிட் தான். ஸோ இல்லைன்னா ஃபுல்லிஷாக தான் தெரியும் அவங்களுக்கு. இது என்னமோ இல்லாமல் சொல்லிட்டு அப்படின்னு தோணலாம். அப்படி தோணுச்சுன்னா பி வெரி கேர்ஃபுல். கடவுள்கிட்ட இன்னும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு விளங்க மாட்டேந்தே, எனக்கு இது பயமாக இருக்கேன்னு கட்டாயமாக ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஓகேயா? ஸோ ஸ்பிரிட் ஃபில்டுனா ஒரு அந்த சால்வேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கடவுள் செலக்ட் பண்ண மக்கள் தொடப்படுவாங்க. அவங்களுக்கு மனசில் ஏவப்படும். பை ஃபெய்த் தே வில் அக்செப்ட். இல்லையா? தே வில் லிசன் டு தட் காட்ஸ் வேர்ட். அந்த அழைப்பை கேட்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் ஃபெய்த். அண்ட் தென் தட் பர்சன் இஸ் கால்ட் சேவ்ட். கரெக்ட் தானே? அந்த சால்வேஷன் நடக்கிறது ஒரு மொமெண்ட் தான், ஒரு செகண்டில் நடந்துடும். ரைட்? அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் டுவெல்ஸ் இன் தேர் ஹார்ட். அவங்க மனசில் கடவுள் இருப்பார். அண்ட் ஹீ ஸ்டார்ட்ஸ் கைடிங், டீச்சிங், நல்லவங்களா மாற்றுறது, சுகப்படுத்த, கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ சால்வேஷன் லைக் ஹெல் டு ஹெவன் டிக்கெட் ஒரே ஒரு மொமெண்ட்டில் நடந்துடும். நம்ம பூமியில் நடக்கும் போது வாழ்கிற வாழ்க்கை சுத்தமாயிட்டே வர்றது ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் இன் ஃப்ரம் ஆர் ஹார்ட். ஓகே, அவங்க தான் நம்ம பண்ணுற தப்பை சொல்லி கொடுவாங்க. எந்த டெசிஷன் எடுக்கணும்னு சொல்கிறது, பைபிள் விளங்க பண்ணுறது, இன்னும் சத்தியங்கள் புரிகிறது, நம்ம அன்பு ஹார்ட்டில் வர்றது. இட்ஸ் அ லாங் ஸ்டோரி. பட் இதெல்லாம் நடத்துறது எல்லாம் பிகாஸ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன் அ பிலீவருடைய ஹார்ட்டில் இருக்கிறனால. இப்போ அது இல்லைன்னா ஸ்பிரிட் ஃபில்டு சர்ச்னு ஒன்றே இருக்காது. கரெக்டா? அப்போ இட் இஸ் லைக் அ டெட் சர்ச். அதனால தான் இந்த இது வருது. ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட் விளங்கலைன்னா ஜீசஸ் அறியாத இல்லை, எனி நான் பிலீவர் நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கிறது நிறைய பேர் நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். வேற ரிலிஜியன் மக்களாக இருக்கலாம். பட் தேர் ஆல் ட்ரைங் டு பி குட் பீப்புள். கரெக்ட் தானா? தே ஆர் நெவர் பர்ஃபெக்ட். அவங்களுக்கு அழிவு தான் உண்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுதான் அழிவு தான் உண்டு. ஏன்? அந்த சால்வேஷன் இன்னும் நடந்து முடியல. இது அவங்களுடைய சுய சக்தியினால நல்லவங்களா இருக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணி வாழும் போது இட் டசன்ட் ஹெல்ப். இட் டஸ் நாட் பிகம் சால்வேஷன். ரைட்? வெரஸ் கிறிஸ்டியனுக்கு இது ஒரு அவுட்புட் ஆஃப் சால்வேஷன். நம்ம சேவ்டா இருந்தனால you become a loving person, you become a kind person, you become charitable, you become அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். நெக்ஸ்ட் அதான் கடைசியில் சாகிற வரைக்கும் we are never 100% pure, but we are always becoming more and more like Jesus. Every day, every week, every month, every year வளர்ந்துட்டே வருவோம். நம்ம மோர் அண்ட் மோர் ஜீசஸோட குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்கு வர மாதிரி. அந்த சேஞ்ச் இல்லைன்னா, அந்த க்ரோத் இல்லைன்னா, அந்த மாதிரி ஸ்பிரிட் ஃபில்டு கிறிஸ்டியன்ஸ் ஒரு சர்ச்சில் இல்லைன்னா இட்ஸ் அ டெட் சர்ச். அவங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க, என்னது இது வேடிக்கையாக ஃபூலிஷாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஓகே, ரைட்? அப்படி இருந்தால் தான் they are sons of God. Romans 8:14, those who are led by the Spirit of God, these are the sons of God.
ரைட்? ஸோ ஹவு கேன் யூ எப்படி நம்மளை கடவுள் லீட் பண்ணுறாருன்னு சொல்கிறோம்? ஹோலி ஸ்பிரிட் ஹார்ட்டில் இருந்தா. எப்போ ஹோலி ஸ்பிரிட் ஹார்ட்டில் வரும்? வென் யூ ஆர் சேவ்டு. எப்போ யூ ஆர் சேவ்டு? when you believe that Jesus died on the cross, rose again for my sins, against God's கோபம், கடவுளுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக கடவுளே அனுப்பின ஜீசஸ் தான் கிராஸ்ல மறிச்சு உயிர் தெழுந்து போனார். அந்த இதை நம்ம என்னைக்கு நம்புறோமோ, ஜான் 3:16, ரைட்? அதுதான் சால்வேஷன். அப்போ தெர் ஆர் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, சால்வேஷன் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 வந்து க்ளோரிஃபிகேஷன். ஃபைனலாக ஜீசஸ் இருக்கோம் பாருங்க, அதான் ஃபைனல் க்ளோரிஃபிகேஷன். ஓகே, ஸோ 3 ஸ்டெப் சால்வேஷன், ரைட்? ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட் எடுத்துக்கொள்ளப்படுது, போயிடுறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தெரியல, எனக்கெல்லாம் ரொம்ப கலங்க பண்ணுற ஒரு பாயிண்ட். அதாவது ஒரு பிலீவராக இருந்துட்டு பிலீவராக இல்லாமல் ஆகிற பாயிண்ட் மாதிரி, இல்லை ஹோலி ஸ்பிரிட் கூட இருந்துட்டு ஹோலி ஸ்பிரிட் போயிட்ட மாதிரி. அப்போ அது ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் பைபிளில் தெர் ஆர் மெனி பிளேசஸ் அந்த இது நடக்கிற மாதிரி இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் சவுல்கிட்ட இருந்து போனது நமக்கு அந்த கதை தெரியும். டேவிட் ஜெபம் பண்ணுவார், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது எனக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். அது Psalm 51 இருக்கு. ஓகே, இதே இது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வரும்போது அப்போஸ்டாசின்னு ஒரு வேர்டு இருக்கும். ஓகே, அப்போஸ்டாசினா அதுதான் இது. லைக் அந்த ஒரு ஹார்ட் கொஞ்சம் கூட சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப கடினமாக, ஃபேரோட ஹார்ட் மாதிரி ரொம்ப கடினமாக ஆற ஒரு பொசிஷன், முகமே திரும்பி போகிறது. லைக் யூனோ வென் ஜீசஸ் இஸ் டெல்லிங் ஆர் காஸ்பல் மெசேஜ் கேட்கும் போது காது கொடுத்து கேட்டுட்டு அது விளங்காமல் விடுறது ஒரு கூட்டம், அது புரியாமல் இருக்கிறது இன்னொரு கூட்டம்னு வைங்களேன். இது எனக்கு வேண்டான்னு உதறி தள்ளுறது ஒரு 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 அப்படி ஆயிரும்னு எழுதியிருக்கு. அப்படி ரொம்ப ரொம்ப கொடூரமாக பயங்கரமாக ஆயிரும்ன்ட்டு இருக்கு. அது அப்போஸ்டசி. ஓகே, அந்த இதுக்கு போயிடாதீங்க விடுபட்டுறாதீங்கன்னு அந்த பாயிண்ட் இருக்கு. சர்ச்சுக்கும் எப்படி சவுலுக்கு போன மாதிரி சர்ச்லேருந்து போகலாம், நீங்கள் பி கேர்ஃபுல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் பால் எழுதுறாரு. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் எ லிட்டில் மோர் ஸ்கேரினா நமக்கெல்லாம் கடவுள் கைவிட மாட்டார் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்திருந்தால் கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் கார்டடாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வசனம் வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? Ephesians 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அது வருது பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஃபைனலாக அந்த நம்மளை சீல் போட்டு ஸ்பிரிட் ஆஃப் காட் வச்சுருக்காங்க. துக்கப்படுத்திடாதீங்க டில் தி எண்ட் வரைக்கும். இன்னும் அப்போனா துக்கப்படுத்த முடியும் நம்மளால். நம்ம செய்கைகள், நினைப்புகள், நம்ம தாட்ஸு, ஆக்ஷன்ஸ் வந்து அவரை வார்த்தைகள் துக்கப்படுத்தக்கூடும்னு அர்த்தம். இன்னும் பயங்கரம், ரைட்? ஸோ லெட்ஸ் பி கேர்ஃபுல். We are warned. 1 Timothy 4:1. 1 Timothy 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ரொம்ப டேஞ்சரஸ்ல. அதே பயங்கரம் தான், கிறிஸ்டியானிட்டியே விட்டுட்டு போற மாதிரி. ஸோ ஸ்டீஃபனை அடிச்சு கொள்வாங்கல்ல, கல்லெறிஞ்சு கொள்வாங்கல்ல, அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், ஆக்ட்ஸ் சாப்டர் 7, மினி பைபிள் மாதிரி. பைபிள் ஃபுல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கதை ப்ளஸ் ஜீசஸ் எல்லாத்தையும் கடகடன்னு அந்த ஒரு சாப்டரில் சொல்லுவார். அதில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டீஃபனுடைய பிரசங்கத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், அதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு நோட் பண்ணி பாருங்கள். ஸ்டீஃபன் என்ன சொல்வார்னா, யார்கிட்ட பேசுகிறாரு? பாரிசீஸ், அந்த யூத தலைவர்கள்ட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாடமே படிக்க மாட்டீங்க,
எல்லா டைமும் செகண்ட் டைம் தான் உங்களுக்கு மண்டையில இறங்கும். ஸோ அதே மாதிரி தான் ஜீசஸ் வந்ததை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட் டைம் அந்த ட்ரிபுலேஷன் டைம் இல்லையா, அப்போதான் உங்களுக்கு விளங்கும் இவர் காடுன்னு அப்படின்னு எண்ட் பண்ணுவார். அதில் தான் இவங்களுக்கு கோபம் வந்து அவங்க கல்லெறிய ஆரம்பிப்பாங்க. ஓகே, நீங்கள் ஸோ ஹோல் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 நீங்கள் தயவுசெய்து படிங்க. என்ன ஓகே, இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஏப்ரஹாம் கடவுள் கூப்பிடுவார், உடனே போக மாட்டார். அவர் அங்கே போய் ஹரானில் தங்கி இருந்துட்டு அப்புறம் தான் போவார். இன்னும் தெர் இஸ் ஒரு ஸ்டெப், ஒரு செகண்ட் கால் ஒன்று வேண்டியிருக்கு இஸ்ரேலுக்கு. 2வது வாட்டி ஒரு கால் வேணும். அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான், நீங்கள் எடுத்து பாருங்க என்ன. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன், யூ மிஸ் த ஃபஸ்ட் சான்ஸ் எவ்ரி டைம். ஸோ ஜீசஸ் ஆஸ் த மெசையா, கிராஸில் வந்து ரிசரெக்ட் ஆன மெசையா, ஃபஸ்ட்டு கம்மிங். அதை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் செகண்ட் கம்மிங்கில் தான் உங்களுக்கு விளங்கும்னு சொல்வார். ஓகே, ரைட். இது ஆக்சுவலாக பைபிளில் ஃப்ரம் த பிகினிங் இட் இஸ் ஹேப்பனிங் இந்த லெசன். ஐ வில் டெல் யூ, டைம் கொஞ்சம் தான் இருக்குது, ஸோ ஐ வில் ட்ரை டு ஃபினிஷ் ஃபாஸ்ட். இந்த கெயின் அண்ட் ஏபிள் உடைய ஒரு சாக்ரிஃபைஸ் நடக்கும், கரெக்டா? அப்போ 2 பேருக்கும் ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட் தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு நடந்த ஈவெண்ட் இல்லையா? அந்த சின் வரவும் கடவுள் அந்த ஆட்டுத்தோலை கொடுத்து போத்துறதும், ஜெனசிஸ் 3:15 ஒரு ப்ராமிஸ் கொடுக்கறதும் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இவங்க ஒரு ஆஃபரிங் கொடுக்க வராங்க. எப்போ ஆஃபரிங் கொடுக்க வருவாங்க? வர்ஷிப் பண்ணும் போது அவங்க வருவாங்க, கரெக்ட் தானா? அப்போ 2 பேருக்கும் யார் கடவுள்னு தெரியும். இப்போ தப்பான கடவுள்கிட்ட போல, கரெக்ட்? கெயின் வந்து ரிஜெக்ட் ஆன கெயினை பற்றி பேசுகிறேன், என் டெட் சர்ச் பற்றி பேசுகிறனால. ஸோ கெயின் வந்து வேற காடு கிட்ட போல, இந்த காடு கிட்ட தான் வராரு. வர்ஷிப் பண்ணணும்னு ஒன்று உண்டு, அதையும் பண்ணுறாரு, ரைட்? ஹீ இஸ் ட்ரைங் டு டூ தேட் ஆல்சோ. ஸோ கடவுள் யாருன்னு தெரியும், வர்ஷிப் பண்ணணும்னு தெரியும், ஆஃபரிங்லாம் கொடுக்கணும்னு தெரியும், ரைட்? இருந்தாலும் ஹீ இஸ் ரிஜெக்டட். ரொம்ப பயங்கரம், ரைட்? ஸோ கடவுள் சொல்கிற மெத்தட், கடவுள் சொல்கிற டாக்ட்ரின், கடவுள் சொல்கிற வார்த்தை பைபிள், அதெல்லாம் கிளியராக விளங்காமல் எங்கள் குடும்பம் எல்லாம் பண்ண சொன்னாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு அதெல்லாம் பண்ணோன்னா we are not a Christian, we are not a believer, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டுன்னு ஆயிரும். ஓகே, ஸோ நீட் டு பி கேர்ஃபுல். ஸோ இட் டசன்ட் ப்ளீஸ் காட், ரைட்? இட்ஸ் நத்திங். இந்த இந்த கெயினுடைய இந்த காரியத்தை ஜூட் நியூ டெஸ்ட்மெண்ட்ல பேசுவார். ஸோ ஜூட் 1:11 பாருங்க, அதில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து 1-2 கேரக்டர் எடுத்து சொல்லுவார். அது பாருங்க, ஜூட் 1:11. இந்த வசனத்தை பேசி முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஜூட் 1:11. இவர்களுக்கு ஒரே நிமிஷம். அதான் வாசிங்களா? இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஓகே, ஸோ 3 பேரை பத்தி எழுதியிருக்கு. கோரா பத்தி, கெயின் பத்தி, பாலாம் பத்தி எழுதியிருக்கு. ஸோ எப்படி அவங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, எப்படி அவங்க கடவுள் முன்னிலை, 3 பேருக்கும் கடவுள் யாருன்னு தெரியும், வேற ஐடல் வர்ஷிப்பிங்க்கு போல, ரைட்? பாலாம் வந்து கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு கடவுள் சொன்னது தான் நான் சொல்வேன், யாவே சொன்னது தான் சொல்வேன்லாம் சொல்றாரு. ஸோ தே நோ காட். ஸோ தட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, நவ் திஸ் ஆர் ஆல் ஃபார் அதான் சாடிஸ் மாதிரி நான் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, யாவே பிலீவர்னு சொல்லிட்டு இருக்கவங்க, ஆனால் தப்பு பண்ணுறவங்க. ஸோ ஓகே, எல்லாரும் தே நோ யாவே காட். ஓகே, ஸோ கெயின் பண்ண தப்பு, கடவுள் சொன்ன மெத்தட் ஆஃப் வர்ஷிப், கடவுள் சொன்னது என்னது? ஒரு இன்னசென்ட் சப்ஸ்டிடியூஷன் பிளட் தான் அட்டோன்மெண்ட்டு, அதை ஞாபகம் வச்சுட்டே இருங்க டில் ஜீசஸ் கம்ஸ் மாதிரி. அதனால தான் அவர் அதை இன்ஸ்டிடியூட் பண்ணுற, அதை அந்த வழி காட்டுறாருல. அதை விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு உண்டாக்குனது, என்னோட காயெல்லாம் இருக்குது, பழம் இருக்குது, நான் அதை கொண்டு வந்து தரேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொன்னாக்கா கடவுளுக்கு பிடிக்கல. என்னோட மெத்தடில் நான் உங்களை ஹாப்பி ஆக்குறேன் அப்படின்றாரு.
கெயின் கடவுள்கிட்ட, ரைட்? நான் இந்த வழியில பண்ணா தப்பா, ஆடு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி, ரைட்? ஸோ தட் இஸ் அ மிஸ்டேக். பைபிளில் இருக்கிறது தான் கரெக்ட், வேற எந்த எனிதிங் எல்ஸ் இஸ் ராங், இஸ் ஃபால்ஸ். திஸ் இஸ் அலோன் ட்ரூத். ஓகே, அது தெரியணும். பாலாம் வந்து பணத்துக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ். கடவுள்கிட்ட பேசுறாரு, கடவுள் என்ன சொல்லணுன்றது தெரியுது, கம்யூனிகேட் பண்றாரு. நீ இந்த மாதிரி சொல்லாத, இஸ்ரவேலை பழிக்க கர்ஸ் பண்ணாத, நான் பிளஸ் பண்ணியிருக்கேன், நீ கர்ஸ் பண்ணாத, நான் சொல்ற வார்த்தையை தான் நீ போய் சொல்லணும். அதே மாதிரி நான் சொல்ற வார்த்தையை போய் சொல்லுவாரு. ஆனா ட்ரிக் பண்ணுவார். அதுக்கப்புறம் கடவுளையே கர்ஸ் பண்ண வைப்பார் இஸ்ரேலை. எப்படி? அந்த யங் மென், இஸ்ரேலோட யங் மென்னை அழகு, அந்த மோபைட் கிங் உடைய கண்ட்ரி அழகு ஐடல் வர்ஷிப்பிங் கேர்ள்ஸ்க்கு முன்னால் வர வச்சு அப்படி ஆசை காட்டுன்னு சொல்லி கொடுக்கறது பாலாம் அந்த ராஜாக்கு. உங்கள் நாட்டு அழகு பிள்ளைங்கள இஸ்ரேல் யங் மென்னோட பழக விடுங்க, அப்போ அவங்க கடவுளை விட்டுட்டு இங்கே கல்யாணம் பண்ணி இப்படிலாம் வருவாங்க, கடவுள் கோவப்படுவார், கடவுளே கர்ஸ் பண்ணிடுவார் இஸ்ரேலை. அதுதான் நடக்கும். அதுதான் அந்த அதான் பாலாமுடைய பெரிய குற்றம். நம்ம இதுலேயும் படித்தோம்ல, நம்ம ரெவலேஷன் லெட்டர்லேயே கூடயும் வரும். ஓகே, கோரா சேம் திங், ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக கடவுள் இதுதான் லீடர்னு அப்பாயிண்ட் பண்ண ஒரு மெத்தட். ஆரன் தான் ஹை ப்ரீஸ்ட், மோசே தான் மீடியேட்டர், ரைட்? அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் ஏன் மீடியேட்டராக இருக்கக்கூடாது, நாங்கள் ஏன் ஹை ப்ரீஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்கேள்வி கேட்டு வருவாங்க. ஜீசஸ் நான் வேர்ல்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு? அஸ் காட் வேர்ல்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஜீசஸ் தான் ஹை ப்ரீஸ்ட், ஜீசஸ் தான் மீடியேட்டர் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஏன் நாங்கள் இப்படி பண்ணக்கூடாதான்னு வேற மெத்தடில், ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே, இல்லை வேற வழியில் கடவுள்கிட்ட போகிறது கடவுளுக்கு பிரியம் கிடையாது. ஸோ கடவுள் யாருன்னு தெரிஞ்சும் வர்ஷிப்பிங் மெத்தட், அவர்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மெத்தட் தப்பாகும் போது கடவுளுக்கு அது பிடிக்காத காரியம்தான், அவர் அழிக்க தான் செய்வார். இந்த டெட் சர்ச்சும் அதே தான். இந்த ஜூட் 1:11 வாசிச்சிங்க இல்லையா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்களேன் தயவுசெய்து. 12 and 13 டைம் இருக்கா? 12 and 13. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடிவுண்டு இருக்கட்டும், போகிற சாரிம்மா இருக்கட்டும், நான் சொல்லியும் முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ லவ் ஃபீஸ்ட்னாலே என்ன அர்த்தம்? அன்பின் விருந்துனாலே என்ன அர்த்தம்? அன்பா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பழகி அப்படி இருக்கிறது தானே அன்பின் விருந்து. அந்த அன்பின் விருந்தில் யாருக்காக சர்வ் பண்ணுறாங்களாம்? இங்கிலீஷில் இட்ஸ் வெரி கிளியர். தமிழில் என்ன எழுதியிருக்கு? சர்விங் தெம்செல்ஸ், தங்களுக்கே சர்வ் பண்ணுற மாதிரி. அப்படி இருக்குல்ல தமிழில்? ஒரு வாட்டி இந்த போர்ஷன் வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூண்ட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். ஆமா, தங்களுக்கு உள்ளதுதான் தெரியுதா? அன்பின் விருந்துனாலே மற்றவங்களுக்கு செய்யறது. அந்த அந்த விருந்துல கூட பயமே இல்லாம தங்களுக்கே பண்ணிக்கிற மாதிரி. எவ்வளோ ஒரு பயங்கரம். ஸோ இதெல்லாம் குவாலிட்டிஸ் ஆஃப் த டெட் சர்ச். சீரியஸ்லி யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாம் பிஹேவியர் நிறைய நேரம் இப்படி தான் இருக்கும். அன்பின் விருந்தில் நம்ம நிலையே பண்ணிப்போம், ரைட்? மீன்னு நினச்சி பண்ணுறது. ஓகே, மெனி வேர்சஸ் ஆர் தேர். அது நம்ம அப்புறம் பார்ப்போம். அடுத்த போர்ஷன் பாருங்க. தே ஆர் கிளவுட்ஸ் வித்தவுட் வாட்டர். வாசிச்சிருமா? தமிழில் வாசிச்சிருங்கம்மா. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காருருளே வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு இடையில மேகம் வரணுமே. 12 தான் அன்பின் விருந்துக்கா? அன்பின் விருந்துல இது இல்லையா? கிளவுட்ஸ் வித்தவுட் வாட்டர் இல்லையா? இருக்காக்கா. இவர்கள் காற்றுகளால் அடிவுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறுற்று போன மரங்களும்.
கரெக்ட். ஓகே. ஸோ கிளவுட் வித்தவுட் வாட்டர். வாட்டர் பைபிள் என்னது? என்னிடத்தில் வாருங்கள் ஜீவ தண்ணீர் தருகிறேன்னு சொல்லுவாரா? ஜீசஸ் சொல்லுவாரா? ஸோ ஜீசஸ் தண்ணி கிடையாது. ஜீசஸ் கிட்ட இருந்து தண்ணி கிடைக்கும் நமக்கு. ஸோ ஜீசஸ் என்ன கொடுத்துட்டு போனாரு? ஹோலி ஸ்பிரிட் அனுப்புறேன்னு சொல்லி போனார். ஸோ அந்த வாட்டர் ரெப்ரசன்ஸ் ஹோலி ஸ்பிரிட். ஓகே. இது எக்ஸோடஸ்லேயும் அப்படி தான் வரும். த்ரூ அவுட் பைபிள் வரும் நிறைய இடங்கள்ல. ஹோலி ஸ்பிரிட்டுடைய இன்னொரு விதம், ஐ மீன் சிம்பாலிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தண்ணி வரும். ஸோ கிளவுட், மேகம்னாலே தண்ணி இருக்கிறது தானே மேகம், கரெக்டா? இப்போ தண்ணி இல்லாத மேகம் என்ன மாதிரி யூஸ் இருக்கா? ஒரு யூஸ் கிடையாது. அப்போ ஹோலி ஸ்பிரிட் இல்லாத ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? நோ யூஸ். சும்மா காத்தடிச்சு போயிடும், அது மழைலாம் வராது. கரெக்ட். ஹோலி ஸ்பிரிட் இல்லாத கிளவுட், தண்ணி இல்லாத கிளவுட்னா ஹோலி ஸ்பிரிட் இல்லாத பிலீவர், ரைட்? ஓகே. ஸோ அதுவும் அந்த பாயிண்ட். அடுத்தது ஃப்ரூட் இல்லாத மரம். நம்ம ஃபிக் ட்ரீ பார்த்தோமே, ஃப்ரூட் இல்லைன்னு சபிக்கப்படுற ஒரு ட்ரீ, ரைட்? ஸோ ஃப்ரூட் இல்லாமல், இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஹார்ட்டில் இருந்தால் தான் அந்த பிலீவர் வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவாங்க, அன்பாக இருப்பாங்க. நமக்கு ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் தெரியும் இல்லையா? ஃப்ரூட் இருக்கும், ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அவங்க பிஹேவியரில் ஜென்டில்னஸ் இருக்கும், ஜாய் இருக்கும், கைண்டாக இருப்பாங்க, பேஷண்ட்டாக இருப்பாங்க, பர்சிவியர் பண்ணுவாங்க, ஸோ ஆன். ஸோ அந்த கனிலாம் கொடுக்குற ஒரு ஹியூமன் பீயிங்காக வாழ முடியும். அது இல்லைன்னா நோ ஃப்ரூட்னா கர்ஸ் தான் இல்லையா? ரைட். ட்வைஸ் டெட், ரூட்டோட பிடுங்கப்பட்டு ஒரு யூஸ் இல்லை. ஸோ ரூட் விடுறதே ஜீசஸில் ரூட் விடணும். அது இதை பிடுங்கி எரிஞ்சிட்டாங்கன்னா டோட்டலாக அவுட், டபுள் சாவு மாதிரி. ஆக்சுவலாக ரெவலேஷனில் வந்து இந்த முதல் சாவு வந்து பூமியில் சாகிறது ஒரு சாவு உண்டு. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் திரும்ப நடந்து, ஜீசஸ் ஜட்ஜ்மெண்ட் நடந்து பெர்மனண்ட்டாக ஒரு ஹெல்லுக்கு போகிறாங்க பாருங்க, அது ரெண்டாவது சாவு. ஓகே. ஸோ ரெவலேஷன் டாக்ஸ் அபவுட் அந்த ரெண்டு மரணம். அந்த ட்வைஸ் டெட் இருக்கு இந்த ஆவி இல்லாத ஒரு பிலீவர் கிட்ட, ரைட்? இந்த கெயின் மாதிரி, பாலா மாதிரி கடவுள் யாருன்னு தெரிஞ்சும் பண்ணுற பிஹேவியர், தப்பான பிஹேவியர், ரைட்? ஓகே. அப்புறம் 13 வாசிக்கிறீங்களா? verse 13, Jude 1 verse 13. தங்கள் அவமானங்களை ம். நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே. இதில் ரெண்டு டைப் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் எழுதியிருக்கு. ரேஜிங் வேவ்ஸ் ஆஃப் த சீ மாதிரி சும்மா நுரை தள்ளுற அலை மாதிரி அலை லோன்னு அலைய வேண்டியது. ஒரு பீஸ்டில் காம் அப்படின்னு இல்லாமல் யார் இப்படி அலைவாங்கன்னா கடவுள் மேலே ட்ரஸ்ட் இல்லாதவங்க தான் இப்படி காற்றுல அடிக்கிற மாதிரி அலை மோதுவாங்க. ஓகே. ஜேம்ஸ் 1:6 எழுதியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெய்த் இல்லாமல் அலை அலை அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு ஸ்டெடியாக அதுவும் ஒரு யூஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. தங்களை பற்றியே நினச்சிட்டு ஒரி பண்ணிட்டு அழுதுகிட்டு அப்படி இருந்தாங்கன்னா கடவுள் பார்த்துக்குவாருன்னு நினச்சானா நிதானமாக இருப்பாங்கல்ல, காமாக இருப்பாங்கல்ல. அப்படி இல்லாமல் இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறது. வாண்டரிங் ஸ்டார். இப்போ ஸ்டார் யூஸ்வலாக ஸ்டார் எது வெளிச்சம் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. ஈவன் டில் டுடே அதோடைய மூமெண்ட்டை வச்சு நிறைய காரியங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய அதுலேருந்து வர லைட்டும் அதோடைய மூமெண்ட்டையும் வச்சு நம்ம எங்கள் திசையில் இப்போ இந்த ஷிப்புக்காரங்கெல்லாம் நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு பார்க்குறது, ஸ்டாரை பார்த்து கூட போகிற காலங்கள் உண்டு, ரைட்? அப்படி ஒரு வழிகாட்டியா, லைட் ஹவுஸ் மாதிரி, ரைட்? ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு அந்த மாதிரி வழிகாட்டுற ஒரு
ஐ ஒரு ஒரு பொருளா இருக்குது ஸ்டார்ஸ், ரைட்? அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக ஸ்டார்ஸ் வேஸ்ட். சும்மா அழகுக்கு அப்படி வர்றதில்ல. தேர் ஆல் பிளான்ஸ்னு தெரியும் நமக்கு. இப்போ அது அங்கங்கே வாண்டர் ஆகி போயிட்டு கிடந்துச்சுன்னா, தப்பு தப்பாக போயிட்டு இருந்துச்சுன்னா, எனி யூஸ் ஃபார் அஸ்? நோ. அது ஒரு பெலன், ஒரு யூஸ் இல்லாத ஒரு காரியம். இப்போ ஸ்டார்னா லைட்டு, கடவுள் நம்மளை he said I am the light and then he said you are the light. வேர்ல்டுக்கு நீங்க தான் வெளிச்சமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை? மேத்யூ 5ல சொல்லியிருக்காரு. இப்போ அது வாண்டர் ஆகிட்டு அங்கங்கே போயிட்டு இருந்தோம்னா, லைக் த வேவ்ஸ் மாதிரி வேஸ்ட். நம்மளே ஸ்டெடியா இல்லை, வேர்தியான லைட்டு நம்மளே ஷைன் பண்ணலன்னா நோ யூஸ். இவங்களுக்கெல்லாம் என்னது, வெறும் சிம்பிள் பாடம் இல்லை, திருந்துங்கன்னு சொல்லலை. இவங்களுக்கெல்லாம் ஐயோ, இவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரக்ஷன். கரெக்டா? பிளாக்னஸ் ஆஃப் டார்க்னஸ் ஃபார் எவர். இவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிறது ஐயோ. இது தீஸ் அந்த நம்ம சார்டிஸ் சர்ச்சோட கேரக்டர்ஸ் படித்தோம்ல, சும்மா நான் பாயிண்டாக எழுதினேன் தெரியுமா? இதெல்லாம் தான் அதை அந்த பாயிண்ட்ஸ், அதோடைய எசன்ஸ் தான் இது. ஸ்பிரிட் இல்லாமல், அன்பு இல்லாமல், ஃப்ரூட் கொடுக்காத, லைட் கொடுக்காத அலமோதுற கிறிஸ்டியன்ஸா இருந்தால் தே ஆர் டெட். அது கிறிஸ்டியன் சொல்றதும் வேஸ்ட்டு, சர்ச்சுன்னு சொல்றதும் வேஸ்ட்டு. அதனால தான் அவர் டெட்ன்னு போட்டு முடிச்சிட்டார். நீங்க யூ ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு முடிச்சிட்டார். கரெக்ட்? பட் நீங்களும் நானும், இஃப் யூ ஆர் அ பிலீவர், we should not be afraid. We should worry. You should be careful. Don't grieve the Holy Spirit. அவரை வருத்தப்படுத்திட வேண்டாம், எதிர்த்து ரிபெல்லியஸா செய்ய வேண்டாம். ஆனால் பயமும் வேண்டாம். பயம்னா எந்த மாதிரி பயம்? ஐயோ கடவுள் என்னை விட்டுருவாரோ, நான் விழுந்துருவேனோ அப்படின்னு அந்த பயம் வேண்டாம். ஏன் தெரியுமா? ட்ரினிட்டியே நம்மளை ஒரு பிலீவரை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறான். இஃப் யூ ஆர் அ பிலீவர், மேக் நோட், அந்த சால்வேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நடக்கலைன்னா யூ ஆர் அ டெட் சர்ச். பட் இஃப் யூ ஆர் சேவ்டு, we are saved. Okay, you will see, I'm going to show you 3 verses. 3 verseல எப்படி ஃபாதர் காட் பத்திரப்படுத்துறாங்க, ஜீசஸ் எப்படி பத்திரப்படுத்துறாங்க, ஹோலி ஸ்பிரிட் எப்படி பத்திரமா வச்சிருக்காங்க. இந்த கரப்ட் உலகத்துல ஒரு பிலீவரை பத்திரமா பொக்கிஷமா எண்டு வரைக்கும் கொண்டு போறது எப்படி கடவுள் பண்றாருன்னு 3 வசனம். ஓகே, 2 வசனம். எஃபிஷியன்ஸ் 1:13 தயவு செய்து வாசிக்கிறீங்களா? நம்ம வாசிச்சோம் இன்னைக்கு. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த ஸ்டெப் கிளியரா இருக்கு பாருங்க. நீங்க காதுல காஸ்பலை கேட்டு சால்வேஷன் மெசேஜை கேட்ட பிறகு, நம்பி பிலீவ் ஆன பிறகு, அப்போ யூ ஆர் சேவ்டு. சேவ் ஆனதுக்கு அப்புறம் வர்றது என்னது? ஹோலி ஸ்பிரிட் வருவாங்க. அப்போ அவங்க சீல் மாதிரி போட்டு நம்மளை முத்திரை போட்டு வச்சுட்டாங்க. நமக்கு தான் இது, ஐ மீன் இது சேஃப். முன்னாடி சீல்னா என்னன்னு தெரியும்ல, அந்த வேக்ஸை உருக்கி க்ளோஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி சீல் போட்டு வச்சாச்சு. பார்சல் ஓப்பனிங் வந்து அப்புறம் தான், ஹெவனில் தான் ஓப்பனிங். அந்த மாதிரி சீல் போட்டு வச்சுட்டாங்க. வி ஆர் சீல்டு. இது ப்ராமிஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வசனம். நமக்கு ஹோல்ட் ஆன் டு தட் வர்ஸ். அடுத்து இன்னொரு வசனம், ஜான் 10, காஸ்பல் ஜான் 10:28-29. யோவான் தமிழ்ல. And I give them. தமிழ்ல வாசிச்சிட்டோம். Okay. தமிழ்ல வாசிங்கடா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது.
Wonderful, no? So Jesus is telling, நான் eternal life கொடுக்குறேன். எப்போ நம்பினா தானே eternal life. John 3:16 ஞாபகம் இருக்குல்ல? So, நம்புறவங்களுக்கு eternal life. So, Jesus is giving eternal life. அவங்க அழிந்து போக மாட்டாங்க. எப்போ ஈவன் இன் ஹெல் அந்த இதுலயும் அழிவு கிடையாது. ஓகே, உலகத்துல அழிவு உண்டு. We will die, right? So, they will not perish. யாரும் என் கையிலேருந்து எடுத்துக்கிட முடியாது. கரெக்டா? அப்போ ஜீசஸ் கையில ஹோலி ஸ்பிரிட்டோட சீலோட நம்ம இருக்கிறோம். அண்ட் ஜீசஸ் டெல்ஸ், இதை டிசைட்லாம் பண்ணி ஃபாதர் காட் பண்றாரே, அவர் தானே கையில கொடுத்துருக்காரு. அவரு இதுக்கும் மேல இன்னொரு கை வச்சு பார்த்துருக்காரு, பிடிச்சிட்டு இருக்காரு. ஃபாதர்ஸ் ஹேண்ட் அதுக்கு மேல இருக்கு இன்னும். ஃபண்டாஸ்டிக், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் அ பிலீவர், டோ நாட் ஃபியர். பயப்பட வேண்டாம். நமக்கு ட்ரையூன் காட் நம்மளை சேவ் பண்ணி வழிநடத்தி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சேவ் பண்ணது அவரு, வழி நடத்துறது ஹோலி ஸ்பிரிட், நம்மளை போய் கொண்டு போய் சேர்க்கறதும் அவர் பொறுப்பு. நம்ம ஒபே பண்ணி அன்பா லவ்விங்கா இருந்தா போதும். கடவுள் மேல இருந்தா போதும். அவர் சொல்றதும் கேட்கும், நம் ஒபேயும் பண்ண முடியும் நம்மளால, ரைட்? இந்த டெட் சர்ச் யாரு? பிலீவரே இல்லாம சர்ச்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஓகே. ஸோ I'll end now. ஓகே, ஸோ do not fear. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல் வசனம். Hold on to them. Okay. Anything to discuss? எபினி ஜெபம் பண்றேன். எபினி, Okay, Ka. Dear Lord Jesus, we thank you for this time of Bible study that you have blessed us with, Lord. We thank you for all the wonderful truths that you are teaching us through Akka. We pray for her and her life and the ministry she is doing. Bless her and let many more people be blessed by this, Lord. We pray for each and every one of us here. Bless the word that we have listened right now. Let it sink in our heart and in our mind, and let us understand your word more deeply, and let's not just stop with it, but go tell it to others around us, Lord. We pray that we will be your witness and reach out to many more people, Lord. We thank you for this time. We pray for Akka especially and her Annan and Chitti Chittappa, Lord. We bless them and guide them and guard them. In Jesus' precious name we pray. Amen. 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 Thanks, Ebony. Amen. Thank you, Pamela. Oh, God's grace, pa. And if possible, please share this link. Hmm. I learned something new today. What is this? And the Cain and Abel and the offering, reject பண்ணாரு அப்படின்ற reason Oh. வந்துட்டு fully we came to know. Yeah, அப்படியா? the background. It was very nice. Please Thank share God, this Rebecca. link. God bless Sure, you. இந்த link வரும். ஆமா, இந்த link வரும். And by the way, anybody Okay. wants any slide in the presentation deckல இருந்து or the whole presentation PPTல வேணும்னாக்கா, please just feel free to ask. I'm very, 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 very happy to share. Okay. Sure, Akka. Yeah, if you want to talk to people or use it in junior church, I mean Sunday school, எங்கனாலும் in case வேணும்னு தோணுச்சுன்னா please ask. நான் PPTலே தரேன். So you can change, edit, amend எல்லாம் பண்ணலாம். Okay. Sure. Yeah. So Thank you, Pamela. welcome. Welcome. Bye. Good night. Good night, Good pa. night. Good Bye, night, Akka. everybody.